ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் vlog. இந்த ஈது பெருநாளைக்கு எல்லார் வீட்லேயுமே பிரியாணி இல்லாத வீடே இல்லைங்க. நம்ம ஈது பெருநாள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் பிரியாணி சமைக்கையில் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துடும். அதுவும் இந்த மசாலா விஷயத்தில் ரொம்ப சொதப்பல் வந்துடுங்க. அது மாதிரி எந்த ஒரு சொதப்பலும் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன அளவுகளில் மசாலா அரைங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். இது எப்படின்னாக்கா 200 கிராம் வந்து நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 175 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து பூண்டு வந்து ஒரு பங்கு எடுத்தோம்னாக்கா அதில் வந்து 3/4 பங்கு இஞ்சி எடுக்கணும். இப்போ கிராம் கணக்கு அளவு தெரியாதவங்க இதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இஞ்சி அளந்துக்கிடுவோம். இஞ்சி வந்து இந்த அளவு, இந்த கிண்ணத்தில் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிண்ணத்தில் வந்து அரை பங்கு இஞ்சி இருக்குதுங்க. இந்த கிண்ணம் வந்து அரை கிண்ணம் தான் இஞ்சி இருக்குது. இதே போல் இந்த இப்போ இது வந்து 175 கிராம் இஞ்சி. இதுக்கப்புறம் இப்போ பூண்டு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு கிராம் கணக்கில் அளக்க தெரியாதவங்க ஒரு டம்ளரோ ஒரு சின்ன கிண்ணமோ எடுத்துகிட்டு இது மாதிரி அளந்து பார்த்துக்கிட்டோம்னா சரியான அளவு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இது 3/4 கிண்ணம் இப்போ வந்து பூண்டு இருக்குது. அரை கிண்ணம் இஞ்சி இருந்துச்சு, 3/4 கிண்ணம் பூண்டு. இந்த அளவுகளில் வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். பூண்டை விட இஞ்சி வந்து ஒரு பங்கு கம்மியாக தேங்க எடுக்கணும். ஏன்னா இஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும் நம்ம சமையலில். இப்போ இதையெல்லாம் வந்து மிக்சியில் சேர்த்து ஒன்றாவே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபல்ஸ் மாதிரிலாம் கரண்டு அரைச்சிக்கிறணும். ரொம்ப நெய்ஸாகவும் இந்த இஞ்சி பூண்டு விழுது அரைக்கக்கூடாதுங்க. மை மட்டும் அரைச்சிட்டாக்கா அதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு ஃபல்ஸ் மாதிரிலாம் வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து இது ஊற்றி அரைச்சாச்சு. ஒருத்தர் உப்பு போடுவாங்க, இல்லை அது வெறும் தண்ணி ஊற்றி அரைப்பாங்க. நான் வந்து எப்போவுமே இந்த கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக சமையல் எண்ணெய் தாங்க ஊற்றிப்பேன். இங்கே பாருங்கள், ரொம்ப நெய்ஸாக இல்லாமல் ரொம்ப கொரண்டும் இல்லாமல் ஒரு மீடியமான பக்குவத்தில் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கண்டெய்னர் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து சுத்தமாக நல்லா கழுவி காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அதில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்டா இது வந்து இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நம்ம இஞ்சி அடித்தோம்னாக்கா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நான் வந்து 6 மாதம் அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டேன். இது வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் போல் நம்ம சமைக்கிறதுனால இது வந்து எனக்கு வந்து 1 மாதத்துக்கு தான் வரும். இது கரெக்டாக 1 மாதத்துக்கு வந்துருங்க. இது வந்து இந்த இப்போ வந்து இது எவ்வளவுக்கு பிரியாணிக்கு போடணுங்கிற அளவு சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து இந்த ஸ்பூன் தான் வச்சு புழங்குவோம். இந்த ஸ்பூனில் வந்து பிரியாணிக்கு வந்து நாங்கள் வந்து 2.5 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்பூனையும் நிறச்சி எடுக்கணும். 2.5 ஸ்பூன் போடலாங்க. 1 கிலோ பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதில் வந்து 2.5 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து இந்த ஸ்பூன் இல்லாமல் டேபிள் ஸ்பூன் அல்லது டீஸ்பூன் ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கனாக்கா அதில் இந்த மாதிரி வந்து 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 கிலோ பிரியாணிக்கு 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவே அரை கிலோ பிரியாணி சமைக்கிறவங்களா இருந்தாக்கா 2.5 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ வந்து அடுத்து நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ண போயிடுவோம். இப்போ பாருங்கள், 20 கிராம் பட்டை எடுத்திருக்கேன், 20 கிராம் ஏலக்காய், அதே 20 கிராம் மிளகு, அதே 20 கிராம் ஜீரகம், மொத்தம் எல்லாத்துலேயும் 20 கிராம் எடுத்துகிட்டேன். இந்த கிராம்பு மட்டும் 15 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா கிராம்பு வந்து கரெக்டாக அதே 20 கிராம் எடுத்தோம்னாக்கா நம்ம பிரியாணி ஆக்கையில் அந்த கிராம்புடைய வாசம் ரொம்ப அதிகமாக வந்துடும், சாப்பிட முடியாது. ஒரு நமப்பு தன்மை வந்துடும் அந்த பிரியாணியில். அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் எடுக்கணும். 15 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா போட்டு கலந்து அடித்து வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம வறுக்கலாம் வேணாம், அப்படியே பச்சையாகவே. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும். நல்ல நம்ம மிக்சியில் அடிக்கையில் நல்லா நெய்ஸாகவே வந்துடும். நாங்கள் வறுத்தெல்லாம் எடுக்க மாட்டோங்க. அப்படி மழை நேரமாக இருந்தாக்கா சும்மா லைட்டாக அந்த வாணலில் வந்து ஒரு சூடு காட்டுறதுக்காக எடுப்போமே தவிர, அந்த பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே வந்து நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா இதை ஆற வச்சிடணும். இதை அடிக்கையில் எங்கள் வீட்டில் வாசம் சரியான வாசம் அடிக்குங்க. இதே அளவு தான் நாங்கள் வந்து பிரியாணிக்கு இப்படி தான் இதில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கல்பாசி, மராத்தி மொக்கு, அன்னாச்சி பூ இப்படிலாம் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். வெறும் ஜீரகம், மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த 5 பொருள் தான் அடிப்போம். வச்சதுமா இதுவே வந்து நம்ம வந்து 1 கிலோ பிரியாணிக்கு இந்த ஸ்பூனால் நல்லா நல்லா நிறச்சி 1 ஸ்பூன் போடலாம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஸ்பூன் தான் புழங்குறோம், அதனால நான் இந்த அளவுலே சொல்கிறேன். இதில் வந்து நல்லா நிறச்சி நம்ம 1 ஸ்பூன் போடணும். இதுவே வந்து நம்ம டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாக்க 2.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரை கிலோ
பிரியாணிக்கு இந்த ஸ்பூனில் நாங்கள் அரை ஸ்பூன் போடுவோம். நீங்கள் வந்து 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணினப்போ இது வந்து 6 மாதம் வரைக்கும் கலரும் போகாது, வாசமும் போகாதுங்க. நான் சும்மா டப்பா பிளாஸ்டிக் டப்பாவிலேயே அதுலேயே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கனாக்கா வாசமெல்லாம் சீக்கிரம் போயிடும், காற்று போயிடும், வாசம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணையில் கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனாக்கா சில்வர் டப்பா அதில் போட்டு நாங்களாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாக்கா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, வாசமும் போகாது, அந்த கலரும் மாறாது, அப்படியே இருக்கும். எனக்கு வந்து இது 3 இந்த பிரியாணி ஆக்குறதுக்கு 3 தடவை பிரியாணி ஆக்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பிரியாணி மட்டும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து சிக்கன், மட்டன் இதுக்கெலாம் வந்து பொரியலுக்கு வந்து கரம் மசாலா போடுவோம்ல, அதுக்கு பதிலையும் இந்த பவுடரே போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து இதே அளவில் தான் போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இந்த இதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏன்னா பிரியாணி சமைக்கிறது பெரிய இது இல்லைங்க. நம்ம மசாலா வந்து கரெக்டான அளவுகளில் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி நம்ம சாப்பிட முடியும். ஏன்னா கொஞ்சம் மசாலா வந்து கூட குறைச்சி போயிடுச்சுனாலும் அது அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும், சாப்பிட முடியாதுங்க. இதே போல் நீங்கள் அரைச்சி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷனும் இருக்குது, அதையும் வந்து எனக்கு ஆன் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், 5 ஸ்பூனு டீஸ்பூனாக இருந்தாக்கா போடுறவங்களா இருந்தால் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் டீஸ்பூனில் போடுறீங்கனாக்கா. நான் வந்து இந்த ஸ்பூனில் கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டீஸ்பூனில் டீஸ்பூன்டே சொல்கிறேன். டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2.5 ஸ்பூன் வந்து இந்த பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு மசாலாக்கள் போட்டு நீங்களும் பிரியாணி சமைச்சிங்கன்னா சூப்பராக வருங்க. பர்ஃபெக்டான அளவில் கரெக்டான நான் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.